சேலத்தில் கல்மாவு மில்லில் வேலை பார்த்து வந்த 35 வயது பெண் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. கள்ளக்காதலன் சிக்கியது எப்படி? சேலம் அன்னதானப்பட்டி அருகே உள்ள எஸ்கே கார்டன் பகுதியில் ரவி என்பவர் கல்மாவு மில் நடத்தி வருகிறார். இந்த மில் வளாகத்தில் அவரது வீடும் உள்ளது. இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவு மில்லில் இருந்து துர்நாற்றம் வீசியதால் மக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். போலீசார் வந்து பார்த்தபோது வீட்டிற்குள் அழுகிய நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கிடந்துள்ளது. அதன் அருகில் ரவி படுத்து கிடந்துள்ளார். போலீசார் சடலத்தை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ரவியிடம் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பெயர் பாப்பாத்தி என தெரிய வந்தது. ரவி ஏன் பாப்பாத்தியை கொலை செய்தார்? ஏன் சடலத்தின் அருகில் 2 நாட்களாக படுத்து கிடந்தார்? சேலம் மாநகராட்சியில் உள்ள பெரியபுத்தூர் கிராமத்தை சேர்ந்தவர் பாப்பாத்தி. 35 வயதான பாப்பாத்தியின் கணவன் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து விட்டார். இந்த தம்பதிக்கு 4 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் ரவியின் கல்மாவு மில்லில் வேலைக்கு சேர்ந்தார் பாப்பாத்தி. அப்போது ரவிக்கும் பாப்பாத்திக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகள் கள்ளக்காதல் தொடர்ந்த நிலையில் பாப்பாத்திக்கு வேறு சிலருடனும் கள்ளக்காதல் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாப்பாத்தி மீது ரவிக்கு சந்தேகமும் கோபமும் உருவாகியுள்ளது. இதனால் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வரும்படி பாப்பாத்திக்கு ரவி செய்தி அனுப்பியுள்ளார். பாப்பாத்தியும் அன்று வேலைக்கு சென்று விட்டார். ரவியும் அவரும் தனிமையில் இருந்துள்ளனர். அப்போது இருவரும் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியுள்ளனர். தன்னை தவிர வேறு யாரிடமும் பாப்பாத்தி பழகக்கூடாது என ரவி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். பாப்பாத்தி தான் அப்படி இல்லை என்றும் தவறாக நினைக்க வேண்டாம் எனவும் பதில் கூறியுள்ளார். கோபமடைந்த ரவி பாப்பாத்தியின் தலைமுடியை பிடித்து சுவரில் மோதியுள்ளார். தலையில் அடிபட்டதால் பாப்பாத்தி அங்கேயே மயங்கி விழுந்து சிறிது நேரத்தில் உயிரிழந்துள்ளார். போதையில் இருந்ததால் இதை அறியாத ரவி பாப்பாத்தி தூங்குவதாக நினைத்து விட்டு விட்டார். பல மணி நேரம் கழித்து ரவி எழுந்து பார்த்த போதும் பாப்பாத்தி எழுந்திருக்காததால் அவர் மீது 1 குடம் தண்ணீரை கொட்டியுள்ளார் ரவி. அப்போதும் பாப்பாத்தி எழுந்திருக்காததால் அதிர்ச்சி அடைந்த ரவி சோதித்து பார்த்து பாப்பாத்தி இறந்து விட்டதை அறிந்து கொண்டார். பீதியில் அந்த வீட்டிற்குள்ளேயே 2 நாட்கள் அதிக மது அருந்திவிட்டு சடலத்துடன் படுத்து கிடந்துள்ளார் ரவி. மில்லுக்கு வேலைக்கு வந்தவர்களிடம் 1 வாரம் விடுமுறை என்று கூறி அனுப்பியுள்ளார். துர்நாற்றம் வெளியில் வரவே பாப்பாத்தி கொலை செய்யப்பட்டது அம்பலமானது. போலீசார் வந்து விசாரித்த போது போதையில் இருந்ததால் ஆம்புலன்ஸ் வாகனத்திற்கு தகவல் சொல்ல வேண்டும் என்று கூறியுள்ளார் ரவி. தனது ஊழியர்களிடமும் பாப்பாத்திக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாக உளறியுள்ளார். இல்லைண்ணா, நேற்று மத்தியானமாக அந்த அக்கா வந்து வேலைக்கு வந்துட்டாங்க. நேற்று அவர் கல்மா மிஷின் அந்த மிஷினில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. முதலாளி ஃபோன் போட்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லி மத்தியானமாக வந்துட்டாங்க. அப்புறமேட்டு மத்தியானம் வந்துட்டு வேலை செஞ்சிச்சா என்னன்னு தெரியல. மறுபடி அவர் என்ன பண்ணார் என்னன்னு தெரியல. கடைசியாக இன்றைக்கி நைட்டு ஃபோன் பண்ணி இது செத்துருச்சு, பாப்பாத்தி செத்து போயிட்டா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அப்புறமேட்டு பசங்க இருந்துக்கிட்டு இது இப்போது நாங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் போலீஸை கூட்டிகிட்டு வரோன்னு சொல்லி சொன்னதுக்கு, இல்லை சாவலா குளுக்கோஸ் இறக்கிட்டு இருக்குது, நல்லா தான் இருக்கிறா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க.
அப்புறமேட்டு போய் பார்த்தது பார்த்தா இறந்து போயிருந்துச்சு. எப்படி ஏதாவது மண்டையில் அடிபட்டு இருந்து? சவத்தில் பிடிச்சி உரைச்சன மாதிரி இருந்துருந்துச்சு. அப்புறமேட்டு இடிச்சிருக்கிறாரு, கீழே போட்டு தலையை பிடிச்சி இடிச்சிருக்கிறாரு. இடித்து மூஞ்செல்லாம் பெருசாக வீங்கி போச்சு. தவறான உறவால் பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் அன்னதானப்பட்டியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.